திருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே செய்யும் தொழிலே தெய்வம். எத்தனையோ தடவை சொல்லலாம், சொல்லியிருக்கேன், சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா? குரு கடாட்சம் அவ்வளோ நல்லது. ஓகேவா? இன்னொன்று என்ன, எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பிற்கேற்ற ஊதியம். நம்மளுக்கு உழைக்கணும், அர்த்தமுள்ள உழைப்பாக இருக்கணும். உதவிங்கிறது வேறு, உழைப்புங்கிறது வேறு. நம்ம சரீரம் அனாவசியமாக உழைக்கக்கூடாது. செய்ய வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக போய் செய்யணும். ஆனால் நம்ம சரீரம் விட்டு கொடுக்கக்கூடாது, உழைப்பை விட்டு கொடுக்கக்கூடாது. உண்மையான உழைப்பை செய்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை, தக்க மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் முக்கியம். இப்போ வடை பாயசத்தோடு நிறைய ஒரு தொண்டர் நல்லா பண்ணுறார். உரிய சம்பளத்தை கொடுக்கல, உரிய சாப்பாடை கொடுக்கல. அவருக்கு இன்னொரு தொண்டர் அவருக்கு மிக வருத்தம். சரி சமமாக இருக்கணும். சாப்பாடாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுதான் நம்மளுக்கு முக்கியத்துவம். போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிறோங்கிறது யாருக்கும் தெரியல. அப்போ அவர் ரொம்ப வருந்தி உட்காரும். மகாபெரிவா இந்த யாகம் பண்ண தொண்டர் பெரிய பணக்காரர். அவர் நிறைய பட்டு பீதாம்பரம் எல்லாம் கொடுத்து பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறா. பெரியவா சொல்கிறா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் அவனுக்கு நீ கொடுக்க மறுத்தியே, அவனுக்கு கொண்டு போய் கொடு அப்படிங்கிறார். எப்படி தெரியும் குருநாதருக்கு? நம்ம நினச்சின்னு இருக்கோம், ஃபோட்டோ தானே நினச்சின்னு இருக்கோம், இது தானே நினச்சின்னு இருக்கோம். ஆனால் எல்லா விஷயங்களையும் நம்ம குருநாதர் பார்த்துட்டுருக்கார். கண்டிப்பாக சுட்சமாக சூலமாக பார்த்துட்டுருக்கார். அப்போ அவன் உங்ககிட்டேருந்து வாங்கினான்னா உன்னோட கர்மவினை தீந்துரும் அப்படிங்கிறார். எப்படி தீரும் நம்மளுக்கு கர்மவினை? சில பேர் தன்னை என்ன சொல்லலாம், அவள் செய்கிற நல்ல செயல்கள் வெளியில் வராது. ஒரு சிலர்கிட்டேருந்து 1000 குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவுறா, முடிந்தளவு நிறைய உதவிகள்லாம் செய்கிறா, இன்னும் செஞ்சுன்னு இருக்கா. அவளோட பேர் வெளியில் வராது. அதுதான் உண்மையான பலன்கள். கண்டிப்பாக செஞ்சேன் கொடுத்தேன் சொல்லக்கூடாது. நம்ம செஞ்சது வெளியில் வரக்கூடாது, நல்ல விஷயங்கள். ஓகேவா? அப்போ இந்த யாகம் செய்த பணக்காரர் வேகமாக கோவிலுக்கு போகிறார். ஆனால் இந்த ரொம்ப மனம் வருந்தி இந்த செஞ்சவர் தனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு தூணில் சாஞ்சபடியே மன்றாடி அந்த ஏழை பக்தன் தொண்டர் முக்தி அடைஞ்சிட்டார். அப்போ கர்மவினை எப்படி தீரும்? தொடரும், கண்டிப்பாக தொடரும் அப்படின்ட்டா. பெரியவாளே சொல்லாமல் சொல்லிட்டா. அப்போ அழுகிறார். ஆகையால் நம்ம உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேணும், உண்மையான உழைப்பு இருக்கணும். ஒரு உண்மையான தொண்டன் மனசை நோகடிக்கக்கூடாது. அந்த கண்ணீர் துளிகள் அவ்வளோ வேல்யூ. அதனால தான் யாரும் அந்த கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. அதனால தான் கண்ணீர் தேவையில்லாமல் வடிக்கக்கூடாது ஒரு ஆற்றுல. ஓகேவா? கண்ணீர் வடித்து வேண்டினோம்னா நடக்கும், நடந்தே தீரும். ஒரு சொட்டு கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. கண்டிப்பாக ஒரு சொட்டுக்குன்னா நித்தம் பெண்கள் மன்றாடி அழுகிறாளே அப்படின்னு கிடையாது. அழக்கூடாது. அழுகாமல் மன்றாடி மடிப்பிச்சை கேட்கலாம். கண்டிப்பாக நடக்கும். நேர்களே, எல்லோருக்கும் குரு கடாட்சம் கிடைக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். நமஸ்காரம்.